தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இணைய வழியாக இணைந்து இந்த ஞாயிறு திருப்பலியில் நம் ஆண்டவரை அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் புகழ்ந்து அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். தொடர்ந்து இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நாம் வேண்டி கேட்கின்ற வரங்களை நமக்கு தரவும், இந்த வாரம் முழுவதும் இனி வருகிற நாட்களிலும் நம்மோடு உடனிருந்து அவர் நம்மை வழிநடத்தவும், நாம் விரும்பி தேடுகின்ற வரங்களையும் நாம் முன்னெடுக்கிற முயற்சிகளில் நமக்கு வெற்றியையும் தர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவ
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 1 முதல் 2, 6 முதல் 8. இஸ்ரவேலரே, கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டோ? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 15. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? இறைவா, உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா, உம் திருமலையில் குடியிருப்போர்
நடத்துபவன் நீதி நியாயத்தில் நிலை நிற்பவன் மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் நீதி நியாயத்தில் நிலை நிற்பவன் இதயத்தில் நேரியவற்றை தியானிப்பவன் தியானிப்பவன் இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? நாவாளே பழி சொல்லும் கூறாதவன் அயலானுக்கு தீமை செய்யாதவன் நாவாலே பழி சொல்லும் கூறாதவன் அயலானுக்கு தீமை செய்யாதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் பிறரை பழித்து உரைக்காதவன் இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? தீயோரை இழிவாக கருதுபவன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவன் தீயோரை இழிவாக கருதுபவன் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவன் தனக்கு துன்பம் வந்தாலும் தந்த வாக்குறுதியை மீறாதவன் மீறாதவன் இறைவா உம் இல்லத்திலே தங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை திருவார்த்தை 17 18, 21 22 மற்றும் 27 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தாலும்
உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 8, 14 முதல் 15 மற்றும் 21 முதல் 23 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர்கள் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இணைய வழியாக இந்த ஞாயிறு வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நம் கிறிஸ்து அரசரின் ஆசீர் உங்கள் அனைவரோடும் இருக்கும் என வாழ்த்துகிறோம். அன்பிற்குரியவர்களே, யூதர்களுடைய சட்டங்களுள் இந்த தூய்மை குறித்த சட்டமும் மிகவும் இறுக்கமான ஒன்று. யூதர்கள் இதை மிகவும் சரியாக பின்பற்ற நினைத்தவர்கள். ஏனென்றால் யூதர்களைப் போல இன தூய்மை அதிகமாக பேசியவர்கள் அல்லது இன
தூய்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த வேறொரு மரபோ அல்லது வேறொரு மனித இனமோ இந்த உலகில் இருக்க வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய அந்த தூய்மை அல்லது இனத்தினுடைய தூய்மை என்பதையெல்லாம் அதிகமாக வலியுறுத்தியவர்கள். அதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட தூய்மை சடங்கு இருந்தது. இதை விமர்சனம் செய்யும் விதமாக பேராயர் ஃபுல்டன்ஷீன் அவர்கள் இவ்வாறு வேடிக்கையாக ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுவார். யூதர்கள் ஜெர்மானியர்களால் கைப்பற்றப்பட்டு அவர்கள் அந்த வதை முகாமில் வைக்கப்படுகிறார்கள் ஹிட்லருடைய காலத்தில். அந்த வதை முகாமில் ஒரு யூத ராபியும் அடைக்கப்படுகிறார். இப்போ அந்த ராபி அந்த வதை முகாமில் இருக்கிறார். தினமும் அவருக்கென்று உணவும் கொஞ்சம் குடிப்பதற்கான தண்ணீர் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஜெர்மானியர் என்பவர்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள், ஜெர்மன்ஸ். அப்போ இவர் வேற்று இனத்தவர் தொட்டு தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரம் எல்லாம் தீட்டுப்பட்டது. இப்போ அதை தொடுகிற அவர் கையும் தீட்டுப்படுகிறது. வேறு இனத்தவர் வாழ்கிற இடத்தில் அவரும் வாழ்கிறார். அப்போ அவர் தீட்டுப்பட்டவராகிறார் என்று சொல்லி தன்னுடைய கைகளை அதிகமாக கழுவி கொண்டே இருந்தாராம். அப்போது அந்த வதை முகாமில் ஏற்கனவே யூதர்கள் வதைக்கப்படுவதற்காக தான் அங்கே அடைக்கப்படுகிறார்கள். இப்போ துன்புறுத்தப்படுகிற முகாமில் எவ்வளவு தண்ணீரும் உணவும் கொடுத்து விட போகிறார்கள்? அங்கவே கொஞ்சம் தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ கொடுக்கப்பட்ட அந்த சிறிது நீரையும் அவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து தன்னுடைய கைகளை கழுவுவது, தன்னுடைய கால்களை கழுவுவது, தன்னுடைய தூய்மை சடங்கை செய்வது எல்லாவற்றையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். கையை கழுவிக்கிட்டே இருந்தவர் கடைசியில் தண்ணியை குடிக்கவே இல்லை. இப்போ ஒரு அளவிற்கு மீறி அவருடைய உடம்புல தண்ணீர் இல்லாமல் போகிறது, நீர் சத்து குறைகிறது, மிகவும் பலவீனமாகிறார், இறக்கிற சூழலுக்கு வருகிறார். அப்போ கூட அவர் தண்ணி குடிக்கவே இல்லையாம். அப்போ கூட அந்த தண்ணியெல்லாம் எடுத்து கையை கழுவி கொண்டே இருந்தாராம். இந்த அளவிற்கு தான் யூதர்களுடைய அந்த தூய்மை குறித்த பார்வை என்பது. அந்த அளவிற்கு அவருடைய தூய்மை குறித்த பார்வை மிகவும் இறுக்கமானதாகவும் சில நேரங்களில் முட்டாள்தனமானதாகவும் கூட இருந்திருக்கலாம். அந்த அளவிற்கு இருக்கிற சூழலில் தான் நம் ஆண்டவர் இன்று தூய்மை குறித்து இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். யூதர்களுடைய வாழ்வில் தூய்மை குறித்த இந்த புரிதல் என்பது அடிப்படையில் ஒரு நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டது. அவர்கள் அடிமைகளாக ஒரு தேசத்தில் வாழ்கிறார்கள். இப்படி அடிமைகளாக இருந்த மக்களுக்கு சொந்தமாக சிந்திக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்காது. அடிமைகளாக வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சுகாதாரமான வாழ்விற்கான சூழல் இருந்திருக்காது. ஒரு நல்ல நாகரிகமான வாழ்விற்கான ஒரு சூழலிலேயே அவர்கள் பழக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படி இருந்த மக்களை மோசே அழைத்து வருகிறார். அப்போ அவர்கள் சொந்த நாட்டில் விடுதலையின் மக்களாக போகிற பொழுது அவர்கள் ஒரு நெறிக்கு உட்பட்டு வாழ வேண்டும், அவர்கள் இன்னும் தூய்மையான வாழ்விற்கு பழக வேண்டும், ஒரு சுகாதாரமான சூழலுக்கு பழக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இந்த வழக்கங்களை எல்லாம் அவர் சொல்லித் தருகிறார். இப்போ அவர்களுக்கு இந்த தூய்மை சடங்கு என்பது ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையாக எல்லா இனக்குழுக்களிலிருந்து வேறுபட்டவர்களாக அவர்கள் இருப்பதற்காகவும், இதுவரை அடிமைகளாக இருந்தீங்க, உங்களுக்கு எந்த நல்ல பழக்கமும் இல்லை, இப்போ சொந்த நாட்டிற்கு வருகிற பொழுது நீங்கள் இன்னும் சிறந்தவர்களாக, தூய்மையானவர்களாக, சுகாதாரமான சூழலோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நோய்களிலிருந்தாம் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக என்கிற இந்த காரணங்களுக்காக இந்த தூய்மை சடங்கு என்பது கொடுக்கப்படுகிறது. நமக்கு தான் எப்போவுமே நல்லதுன்னு சொன்னால் செய்ய மாட்டோமே. அப்போ நல்ல விஷயத்தை சொல்லுகிற பொழுதே நாம் என்ன செய்கிறோம்? அது கடவுளோடு சேர்த்து ஏதாவது ஒன்றை இணைத்து சொல்கிற பொழுது தான் நாம் அதை செய்கிறோம். இப்போ அதுபோல தான் அவர்கள் அந்த ஒரு நல்ல விஷயத்தை கடவுளோடு இணைத்து, அந்த சமூகத்தினுடைய வழிபாட்டோடு இணைத்து, சமய நம்பிக்கையோடு இணைத்து மோசே அதை கொடுக்கிறார். இப்போ அது அவருடைய வாழ்வில் ஒரு சமய சடங்காக மாறுகிறது. ஆனால் அது வாழ்வியல் காரணத்தோடு இருக்கிறது. அப்படி நல்ல நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட தூய்மை சடங்கு தான் பின்னாடி வருகிற பொழுது மிகவும் இறுக்கமான ஒன்றாக, யாராலும் கடைபிடிக்க முடியாத ஒன்றாக மாறுகிறது. அதில் தான் நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் மீது பழி சுமத்துகிறார்கள். இப்படி கைகளை கழுவாமல், தூய்மை இல்லாமல் தீட்டான கைகளால் சாப்பிட்றாங்களே என்று குற்றப்படுத்துகிறார்கள். இப்போ இன்றைக்கு வாசகங்கள் அடிப்படையில் நம்ம ஆண்டவர் 2 விதமான தூய்மை பற்றிய புரிதலை நமக்கு தருகிறார். உண்மையிலே தூய்மை என்பது என்ன? கைகளை கழுவுவது, உடலை நல்ல சுத்தமாக வைத்திருப்பது தூய்மை தான். ஆனால் அது மட்டுமே போதுமா என்பது தான் இன்றைய வாசகங்கள் நம் முன்பாக வைக்கிற ஒரு கேள்வி. இப்போ தூய்மை என்பது புற தூய்மையையும் கடந்து இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லோருக்குமே புற தூய்மைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் தூய்மை என்பது அடிப்படையில் என்னவாக இருக்க வேண்டும் என்று இன்று நற்செய்தியில் நம்ம ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தூய்மை என்பது அகத்தூய்மையாக இருக்க வேண்டும், அது உள்ளார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு தூய்மை என சிந்திக்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வெளி தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நல்ல ஆடைகளை அணிவதாக இருக்கலாம், நல்ல முகத்தோற்றத்தோடு வருவது, நல்ல நம்முடைய முகத்தை அலங்காரம் செய்வது,
எல்லாமே நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வெளிப்புறத்தில் நம்மை தூய்மையாக காட்டுகிறோம், ஆனால் நம்முடைய அகம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறது? இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், தூய்மை என்பது உள்ளார்ந்ததாக இருக்க வேண்டும், அது நம்முடைய எண்ணம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அடிப்படையில் நல்ல எண்ணங்களோடு இருப்பது, நல்ல சிந்தனைகளோடு இருப்பது, நல்லவற்றை பற்றி சிந்திப்பது, அடிப்படையில் நம்முடைய உள்ளார்ந்த விதத்திலேயே நாம் நல்லவர்களாக இருப்பது தான் தூய்மை. இப்போ வெளியில் கையை கழுவிக்கிட்டு வெளியில் நான் தூய்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே எப்போவுமே அடுத்தவர்கள் மீது கோபம், பழி வாங்கக்கூடிய உணர்வு, வஞ்சகம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எங்கே தூய்மையாக இருக்கிறீங்க என்பது தான் இயேசு பரிசேயர்கள் முன்பாக வைத்த ஒரு கேள்வி. இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு நம் முன்பாகவும் இதே கேள்வியை தான் வைக்கிறார். இன்னைக்கு வெளியில் பார்க்கிற பொழுது ரொம்ப நல்லவர்களாக, ரொம்ப தூயவர்களாக, ரொம்ப பரிசுத்தவான்களாக நம்மை காட்டிக்கொள்கிறோம். நம்மளை மாதிரி கோவிலில் ஜெபம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை மாதிரி ரொம்ப நல்லவங்களா அப்படி நம்மளை பார்த்தாலே கோவிலில் இருக்கிற அந்தோனியார், செபஸ்தியார்லாம் கீழே இறக்கி வச்சு நம்மளை உட்கார வச்சிடலாம் போல தோன்றும். அப்படி வெளி தோற்றத்தை நாம் நல்லா கொடுத்து விடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் அப்படி தூயவர்களாக, தூய்மையானவர்களாக இருக்கிறோமா என்று சொன்னால் நம்முடைய அகம் சிந்தனைக்குட்படுத்தப்பட வேண்டியது. இப்போ நம்முடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். வெளியில் ரொம்ப நல்லவங்களாக காட்டிக்கிட்டு உள்ள பழி வாங்கக்கூடிய உணர்வு, பிறரை பற்றி குறை பேசுவது, பிறரை மன்னிக்காமல் இருப்பது, பிறருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது, தீயவைகளை சிந்திப்பது, எப்பொழுதுமே அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணுவது, இது போன்ற தீயவைகளால் நாம் நிறைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தூய்மை இல்லை. இப்போ தூய்மை என்பது உள்ளார்ந்ததாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணங்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் என்ற நற்செய்தியில் வலியுறுத்துகிறார். அதே போல் அதனுடைய இன்னொரு நீட்சி தான் என்ற 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் யாக்கோபு வலியுறுத்துகிறார். யூதர்கள் தங்களுடைய கைகளை கழுவுவதை ஒரு தூய சமய வாழ்வாக பார்த்தார்கள். ஒரு நல்ல சமய வாழ்வு வாழக்கூடியவன், நல்ல நம்பிக்கையாளன் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? கரெக்டாக காணிக்க கொடுத்துடணும், கரெக்டாக நோன்பு இருக்கணும், கரெக்டாக தூய்மைக்குரிய சடங்கை கடைபிடிக்க வேண்டும். கோவிலுக்குரியதெல்லாம் செஞ்சுட்டா போதும், அவன் தூய்மையான ஒரு சமய வாழ்வு வாழ்கிறான் என்பதுதான் யூதர்களுடைய புரிதல். ஆனால் இன்ற 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபு வேறு ஒரு புரிதலை தருகிறார். வெறுமனே கோவில் சார்ந்தவைகளில் இருப்பது மட்டும் ஒரு தூய வாழ்வாக இருக்க முடியாது. இன்ற 2ஆம் வாசகத்தில் புனித யாக்கோபு இவ்வாறு சொல்லுகிறார், தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு, அதிலும் குறிப்பாக கடவுளின் பார்வையில் எது தூய்மையான மாசற்ற சமய வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்னால் அது துன்புறக்கூடிய அனாதைகளுக்கும், கைம்பெண்களுக்கும், ஏழைகளுக்கும் உதவி செய்வதுதான். அன்றைக்கிருந்த பரிசேயர்களும், மறைநூல் அறிஞர்களும், அன்றைக்கிருந்த அந்த மத தலைவர்களும் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, கோவில் சார்ந்தவைகளில் மிகவும் சரியாக இருந்தார்கள். கோவிலுக்கு செலுத்த வேண்டிய 10ல் 1 பங்கு காணிக்கையை கொடுப்பதாக இருக்கலாம், நோன்பு இருப்பதாக இருக்கலாம், தூய்மை சடங்குகளை கடைபிடிப்பதாக இருக்கலாம், பலி செலுத்துவதாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சாங்க. ஆனால் இயேசு சொல்வது போல எல்லாவற்றையும் செய்த அவர்கள் வலுவான சுமையை தூக்கி ஏழைகள் மீது வைத்தார்கள், ஏழைகளை வஞ்சித்தார்கள், அவர்களிடமிருந்து நிலத்தை அபகரித்தார்கள், கொள்ளையடித்தார்கள் அவரிடமிருந்து. அதுதான் இது தூய்மையான ஒரு சமய வாழ்வாக இருக்க முடியாது என்று யாக்கோபு விமர்சிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தூய சமய வாழ்வு, கடவுளுக்கேற்ற வாழ்வு என்பது வெறுமனே கோவிலுக்கு வருவதோடு நின்று விடுவதல்ல, மாறாக அதையும் கடந்து நம்முடைய இரக்க செயல்களில் வெளிப்பட வேண்டும், நம்முடைய நல்ல செயல்களில் வெளிப்பட வேண்டும், அடுத்தவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல செயலுக்கான ஆர்வத்தில் வெளிப்பட வேண்டும், நாம் உதவி செய்வதில் அது வெளிப்பட வேண்டும், அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கப்படுகிற பொழுது முதல் ஆளாக நின்று அதை எதிர்த்து கேட்பதில் வெளிப்பட வேண்டும், இந்த சமூகம் நல்வாழ்வு பெறுவதற்கான செயல்பாடுகளில் வெளிப்பட வேண்டும். இப்படி இருக்கிற பொழுதுதான் அது தூய சமய வாழ்வாக இருக்க முடியும். இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்வில் உண்மையிலேயே நாம் தூயவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய அகம், நம்முடைய உள்ளம் தூயதாக இருக்கிறதா? நல்ல எண்ணங்களால் நிறைந்திருக்கிறதா? நல்ல சிந்தனைகளால் நிறைந்திருக்கிறதா? அடுத்தவரை பற்றி நேர்மறையான சிந்தனைகளால், பார்வைகளால் நிறைந்திருக்கிறதா என சிந்தித்து பார்ப்போம். 2வது, நம்முடைய வாழ்வும் கடவுளுக்கேற்ற ஒரு நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இரக்க செயல்கள் நிறைந்த வாழ்வாக, அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். இப்படி கடவுளுக்கேற்ற வாழ்வு வாழ, கடவுளின் பார்வையில் தூயவர்களாக வாழ இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர்
இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இரக்கமும் அன்பும் நிறைந்த நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். நல்ல குடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன என்று கூறிய இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் கொடைகளால் நிரப்பி அனைவரும் இறையாட்சியை பரப்ப வார்த்தையாலும் வாழ்வாலும் சான்று பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நேரிய வழியில் செயல்பட்டு நாட்டை வளர்ச்சி பாதையில் நடத்தி செல்ல வருமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை ஆசிர்வதித்து அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுத ஞானத்தை அருள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உள்ளங்களை உற்று நோக்கும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் மற்றும் ஊனமுற்றவர் மீது பரிவு காட்டி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, கடந்த காலத்தில் கொரோனா தொற்று நோயினால் எதிர்பாராமல் இறந்த எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் யாரும் நினையாதவர்கள் இவர்கள் மீது இரக்கம் காட்டி இவர்களை மன்னித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு நிறைவா, பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு உம்மிடம் எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் வளம் பெற நலமோடு வாழ எவையெல்லாம் எங்களுக்கு தேவையோ, எவையெல்லாம் சிறந்தவையோ அவை அனைத்தையும் தந்து எங்களை உமது ஆற்றலால் நிறைவித்து வழிநடத்தியறள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே
என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்புமிக்கவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரங்குவீர். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரங்குவீர். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளுவீர். எனக்கு அமைதி அருளுவீர். தோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியினுடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, இணைய வழியாக இந்த ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற நாம் நற்கருணை ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றிட இந்த ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டில் பக்தியோடு இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்தருளும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அரவணைப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரே தூண்களுமா, மாண்புயரே தூண்களுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை
நிழலே அணுகா. பாதுகாத்தாருணையே பரமன் பாவ நிழலே அணுகா. தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தலமிழ கொண்டா ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக, மரியே சுசையே வாழ்க.